உங்களுக்கு கேபேஜ் பிடிக்காதா? அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், கேபேஜ், அதுக்கப்புறம் 4 முட்டை. வெங்காயம் பச்சை மிளகாய் பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேபேஜை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இட்லி ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுட்டு அது கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேபேஜ் நான் ஏன் ஸ்டீம் பண்ணுறேன்னா, யூஸ்வலாக நமக்கு கேபேஜ் குக் பண்ணுறதுக்கு டைம் நிறைய எடுக்கும். நார்மலாக க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு கலந்து விடணும். அப்படி இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா எண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இட்லி குண்டானில் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போடுறேன். நீங்கள் ஒரு வாட்டி அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போது நம்ம முன்னாடியே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கேபேஜை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கேபேஜை ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் இந்த ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாஸ் யூஸ்வலாக கேபேஜ்க்கு இவ்வளோ தேவைப்படாது. பட் எக் ஆட் பண்ணி பண்ணுறதால இவ்வளோ மசாலாஸ் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதால நான் இவ்வளோ மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். மசாலாஸ் கூட கேபேஜ் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல 4 முட்டை, அதை எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு இந்த ரெசிபியை முடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்டீம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச யூனிக் கேபேஜ் ரெசிபிஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.